நீங்க தினமும் புரோட்டீன் இருக்கிற உணவுகளை சாப்பிட்டுட்டே தான் இருக்கீங்க. ஆனாலும் அது உங்க உடம்புக்கு சரியா கிடைக்கிறது இல்ல. ஜிம் போறவங்களுக்கு தான் புரோட்டீன் தேவை அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாதுங்க. நீங்க சோர்வா இருக்கீங்க, உங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, முடி ரொம்ப கொட்டிக்கிட்டே இருக்கு, ஒரு சளியோ ஜுரமோ எது ஏற்பட்டாலும் அது அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு சரியாகல அப்படின்னா உங்க உடம்புல புரதம் ரொம்பவே குறைவா இருக்கலாம். தினமும் ஃபுல் மீல் சாப்பிட்டா கூட நிறைய பேருக்கு அவங்களுக்கு தினசரி தேவைப்படுற புரதம் கிடைக்கிறது இல்ல. இதனாலதான் சாப்பிட்ட பின்னாடி வயிறு ஃபுல்லாகுதே தவிர உடம்புல சக்தியே இருக்கிறது இல்ல. ஏன்னா எந்தெந்த உணவுகள்ல ரியலான புரோட்டீன் இருக்கு அப்படிங்கறதும் அதுல எவ்வளவு புரோட்டீன் கிடைக்குது அப்படிங்கறதும் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இந்த காணொலியில 10 தென்னிந்திய உணவுகள் பத்தி தான் பார்க்க போறோங்க. இந்த உணவுகள் எல்லாத்துலேயுமே புரதம் அதிகமாக இருக்கு, இது ரொம்பவே விலை குறைவா இருக்கு. முக்கியமா இதுல பலதும் உங்க வீட்டு கிச்சன்ல இருக்கு. இந்த உணவுகள்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு புரதம் கிடைக்குது, இந்த உணவுகளை எந்த முறையில சாப்பிட்டா உங்களுக்கு அதுல இருக்கிற முழு புரதமும் கிடைக்கும், இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா புரோட்டீன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுல முதலாவது உணவு சோயா சங்க்ஸ். 100 கிராம் சோயா சங்க்ஸ்ல 35 இருந்து 36 கிராம் அளவு புரோட்டீன் இருக்குங்க. அதிக புரதம் இருக்கக்கூடிய வெஜிடேரியன் உணவுகள்ல இந்த சோயா சங்க்ஸும் ஒண்ணு. இந்த சோயா சங்க்ஸை நீங்க நல்லா ஊற வச்ச பின்னாடி இதை நல்லா பிழிஞ்சிட்டு அதன் பிறகு தேவையான மசாலாக்களும் காய்கறிகளும் சேர்த்து நீங்க சமைக்கலாம். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இந்த சோயா சங்க்ஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லை, வெயிட் நல்லா குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் டயபெட்டிஸ் இருக்கவங்களும் இதை சாப்பிடலாம். இதை நீங்க சாப்பிடும் போது அதிக அளவுல சாப்பிடணும்னு அவசியம் கிடையாதுங்க, குறைந்த அளவு சாப்பிட்டாவே போதும். அடுத்த உணவு பூசணி விதைகள். 100 கிராம் பூசணி விதைகள்ல 30 கிராம் அளவு புரதம் இருக்கு. உங்க கைகள்ல சிறிதளவு மட்டும் எடுத்து இந்த பூசணி விதைகளை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இது புரோட்டீன் பூஸ்ட் மாதிரிங்க. டயபெட்டிஸ் இருக்கவங்க இதை சாப்பிடலாம். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருந்தாலோ தூக்கம் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னாலும் நீங்க இதை சாப்பிடலாம். இந்த பூசணி விதைகள்ல ஜிங்கும் மெக்னீசியமும் இருக்கிறதுனால உங்க உடலை இது நல்லா வலிமையா ஆக்குது. இந்த விதைகள்ல இருந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க இதை முளைக்க வச்சு சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். நீங்க இப்படி சாப்பிடும்போது உங்க உடம்பால அதுல இருக்கக்கூடிய புரோட்டீனை அதிக அளவு உறிஞ்சிக்க முடியும். அடுத்த உணவு வேர்க்கடலை. 100 கிராம் வேர்க்கடலையில 25 இருந்து 26 கிராம் வரைக்கும் புரதம் இருக்கு. நீங்க தினமும் ஒரு கையளவுல 30 கிராம் அளவு நீங்க சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு தினசரி தேவைப்படுற புரதத்துல 8 கிராம் அளவு கிடைச்சிடும். இந்த வேர்க்கடலையை நீங்க சாப்பிட்றீங்கன்னா இதை வறுத்து சாப்பிட்றது தாங்க ரொம்ப நல்லது. ஆனா எண்ணெயில போட்டு இதை நீங்க பொரிச்சு சாப்பிடக்கூடாது, எண்ணெய் இல்லாம வறுத்து சாப்பிடுங்க. நீங்க வறுத்த வேர்க்கடலை சாப்பிடும் போது உங்க உடம்பால அதிக புரதத்தை அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அடுத்ததா பாசிப்பருப்பு. 100 கிராம் பாசிப்பருப்புல 24 கிராம் புரதம் இருக்கு. கலோரிகளும் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த பாசிப்பருப்பை தாராளமா சாப்பிடலாம். ஒரு சிறிய பவுல் அளவு பாசிப்பருப்பை வேக வச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுல இருந்து 7 இருந்து 8 கிராம் அளவு புரதம் உங்களுக்கு கிடைக்குது. இந்த பாசிப்பருப்பை நீங்க முளைக்க வச்சு சாப்பிடும் போது அதுல இருக்கிற சத்துக்கள் எல்லாமே உங்க உடம்பு அதிக அளவுல எடுத்துக்குது. அது மட்டும் இல்லைங்க, நீங்க சாதத்தோடையும் சப்பாத்தி கூடையும் அப்படி இல்லைன்னா சிறுதானியங்கள் இருக்கு இல்லைங்களா, இது கூடவும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பால அதிக அளவு புரதத்தை எடுத்துக்க முடியுது. அடுத்ததா உளுத்தம்பருப்பு. 100 கிராம் உளுத்தம்பருப்புல 24 கிராம் அளவு புரதம் கிடைக்குதுங்க. தென்னிந்தியர்கள்ல பலருமே தினமும் உளுத்தம்பருப்பை ஏதாவது ஒரு விதத்துல நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா இதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு நிறைய புரத சத்து கிடைக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இந்த உளுத்தம்பருப்பை நீங்க தோசை மாவு அரைக்கிறீங்கன்னா அதோட சேர்த்து அரைச்சி சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா அடை செஞ்சு சாப்பிடலாம். அதுவும் முக்கியமா இந்த உளுத்தம்பருப்புல வெள்ளை உளுத்தம்பருப்பை விட இந்த கருப்பு உளுத்தம்பருப்பு ரொம்ப நல்லதுங்க. கருப்பு உளுத்தம்பருப்புல நார் சத்து ரொம்ப அதிகமா இருக்குங்க, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமா இருக்கு. இது உங்களுடைய தசைகளோட வளர்ச்சிக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு. ஆனா இந்த புரோட்டீன் உணவுகள் எல்லாம் சாப்பிட்டா கூட சில பேருக்கு அதோட பலன்கள் முழுமையா கிடைக்கிறது இல்லை. ஏன்னா புரத உணவுகளை நம்ம தவறான முறையில சாப்பிட்றதுனால அது இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அளவு ரொம்ப குறைச்சி எடுக்கிறதுனாலையும் இருக்கலாம். இப்போ பருப்பு மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா புரதம் இருக்குங்க. ஆனா பருப்பு கூடவே நீங்க அரிசியும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா புரதம் அதிகமா கிடைக்குது. இப்படி சரியான காம்பினேஷனோட இருக்கிற உணவுகளை சேர்த்து நீங்க சாப்பிடும் போது உங்க உடம்புக்கு அதிக புரோட்டீன் கிடைக்குது. நான் சொல்ற எந்த உணவுமே 100 கிராம உங்களால ஒரே நேரத்துல சாப்பிட முடியாது. ஆனா நீங்க நாள் முழுக்க சாப்பிடுற உணவுகள்ல பிரிச்சு புரதம் இருக்கிற உணவுகளா சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தாராளமாகவே உங்க உடம்புக்கு தினமும் தேவைப்படுற புரதம் கிடைச்சிடும்.
ஆறாவது உணவு ராஜ்மா, கிட்னி பீன்ஸ் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. வேக வைக்காத 100 கிராம் கிட்னி பீன்ஸ்ல 24 கிராம் புரோட்டீன் இருக்குங்க. ஆனா ஒருத்தர் சாப்பிடக்கூடிய அளவு வேக வச்ச கிட்னி பீன்ஸ்ல 8ல இருந்து 10 கிராம் வரைக்கும் புரோட்டீன் கிடைக்குது. இந்த கிட்னி பீன்ஸை நீங்க எப்ப சாப்பிடனாலும் நல்லா ஊற வச்சு அதன் பிறகு சமைச்சு சாப்பிடுங்க. நீங்க சரியா வேக வைக்காம இந்த கிட்னி பீன்ஸை சாப்பிட்டா அது உங்க உடம்புக்கு நல்லதில்லை. இதுல இருந்து முழுமையான புரதம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க சாதத்தோடையும் சப்பாத்தியோடையும் சேர்த்து இதை சாப்பிடலாம். அடுத்ததா துவரம்பருப்பு. 100 கிராம் துவரம்பருப்புல 22 கிராம் புரதம் கிடைக்குது. ஆனா ஒருத்தர் சாப்பிடக்கூடிய அளவு இருக்கிற 1 சர்விங்ல உங்களுக்கு 8 கிராம் அளவு புரோட்டீன் கிடைக்குது. துவரம்பருப்பை நீங்க சாதத்தோடையும் நெய்யோடையும் காய்கறிகளோடும் சேர்த்து சாப்பிடும்போது அதிக அளவுல உங்களுக்கு புரதம் கிடைக்குது. முக்கியமா துவரம்பருப்பை நீங்க எப்போ பயன்படுத்த போறீங்க அப்படின்னாலும் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரமாவது ஊற வச்சு அதன் பிறகு வேக வச்சு சாப்பிடுங்க. நீங்க இப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே வராதுங்க. இது இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. டயபெட்டிஸ் இருக்கவங்களும் இதை சாப்பிடலாம். முக்கியமான விஷயமே, பருப்பை நீங்க எப்ப வேக வச்சாலும் அப்படியே தண்ணீரா வேக வச்சு சாப்பிடாதீங்க. கொஞ்சம் திக்கா வேக வச்சு சாப்பிட்டாதான் ஊட்டச்சத்துக்கள் அதிகமா கிடைக்குது. பருப்பை தாளிக்கும் போது பெருங்காயம், இஞ்சி, அப்படி இல்லைன்னா சீரகம் இதெல்லாம் தாளிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது. அடுத்ததா கொண்டைக்கடலை. 100 கிராம் கொண்டை கடலையில 19 கிராம்ல இருந்து 22 கிராம் வரைக்கும் புரோட்டீன் கிடைக்குது. ஒரு சிறிய போல் அளவு கொண்டை கடலையை நீங்க வேக வச்சு சாப்பிடும் போது அதுல இருந்து 8ல இருந்து 10 கிராம் அளவு புரோட்டீன் கிடைக்குது. வெள்ளை கொண்டை கடலையை விட கருப்பு கொண்டை கடலையில புரதம் ரொம்ப அதிகமா இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, அதுல நார் சத்தும் கூட அதிகமா இருக்கு. எப்போதுமே கொண்டை கடலையை நீங்க வேக வைக்க போறீங்கன்னா 8ல இருந்து 10 மணி நேரம் கண்டிப்பா நீங்க அதை ஊற வைக்கணும். அப்பதான் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த புரதத்தை உங்க உடம்பால ஈஸியா உறிஞ்சி எடுத்துக்க முடியும். நீங்க ஊற வச்சு வேக வச்சாதான் உங்களுக்கு வயிறு உப்புசம் பிரச்சனையோ இல்ல செரிமான கோளாறுகளோ எதுவுமே ஏற்படாம இருக்கும். 9வது உணவு பனீர். 100 கிராம் பனீர்ல 18ல இருந்து 20 கிராம் அளவு புரதம் இருக்கு. பனீர்ல கால்சியம் ரொம்ப அதிகமா இருக்குங்க. அதனால உங்களுடைய எலும்புகளுக்கு இது பலம் சேர்க்குது. உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பற்கள் உறுதியா இல்லை அப்படின்னா அதை உறுதியாக்குறதுக்கும் நீங்க பனீர் சாப்பிடலாம். ஒருத்தர் சாப்பிடக்கூடிய பனீர்ல 10ல இருந்து 12 கிராம் அளவு புரதம் கிடைக்குது. நீங்க 100 கிராம் அளவு பனீர் சாப்பிட்டாவே ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படுற புரோட்டீன்ல 20ல இருந்து 25% வரைக்கும் இதுல இருந்து மட்டுமே உங்களுக்கு கிடைக்குது. பனீரை நீங்க அப்படியே சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா லேசா வதக்கி கூட சாப்பிடலாம். பொரிச்சு மட்டும் சாப்பிடக்கூடாது. இது முக்கியமா புரதம் ரொம்ப குறைவா இருக்கிற வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 10வதா இருக்கக்கூடிய உணவு நம்ம எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு உணவு தாங்க. ஆனா சரியான விதத்துல அதை யூஸ் பண்ணாததுனால நமக்கு தேவையான அளவு புரோட்டீன் அந்த உணவுல இருந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை. நீங்க எப்போதுமே இட்லி மட்டும் தனியா சாப்பிட்டீங்கன்னா அதுல புரோட்டீன் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனா இட்லி கூட நீங்க சாம்பாரும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு புரதம் அதிகமா கிடைக்குது. 2 இட்லி 1 பவுல் அளவு சாம்பார் நீங்க சாப்பிட்டீங்கன்னாவே 8ல இருந்து 10 கிராம் அளவு புரோட்டீன் உங்களுக்கு கிடைக்குது. எப்போதுமே நீங்க இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னாவே சாம்பார் சேர்த்து சாப்பிடுங்க. சட்னியோட நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. இப்ப நான் சொன்ன உணவுகள்ல 2 அப்படி இல்லைன்னா ஒரு 3 உணவுகளாவது தினமும் சாப்பிடுற மாதிரி முயற்சி பண்ணுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்க லைக் பண்ணுங்க. எப்பவும் டயர்டாவே இருக்கு அப்படின்னு சொல்ற உங்களுடைய உறவினர்களுக்கோ இல்ல நண்பர்களுக்கோ இதை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வழிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.